கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாம்பலிருந்து சிங்காரம் நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும்படிக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டைமும் கொண்டு வருகிற தேவதாசர்கள் அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவருடைய சாட்சிகளை கேட்கும்போது ஒவ்வொருவரும் உங்கள் பின்வரும் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சாட்சிகளை கேட்டு உயிர்மீழ்ச்சி அடையும்படிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கும் இந்த நன்மை செய்வார், என்னையும் ஆஸ்வதிப்பார், என்னையும் உயர்த்துவார் என்ற இந்த சாட்சிகளை எங்களை பார்த்து கர்த்தருக்குள்ளே இன்னும் வளரும்படிக்கு இந்த நாளில் கூட பாருங்கள், ஜாய் டிவிக்கு நம்ம மத்தியில் ஆரோன் பாலா பாஸ்டர் வந்திருக்காங்க. பாஸ்டருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உடைய சாட்சிகளை கேட்டு தேவன் தாமே அநேகர் ஆஸ்வதிக்கும்படிக்கு, அநேகர் உயர்த்தும்படிக்கு, அநேகர் தேவனுக்குள்ளாக வளரும்படிக்கு தேவன் நம்ம நடத்த வல்லவருக்கா. நாளில் கூட பாஸ்டர் இடத்துல அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் தாமே அவர் எப்படி ரட்சித்தார், எப்படி இந்த நாளில் ஊழியத்துக்குள்ளே வந்தார், தேவன் அவருடைய நடத்தினார் கேட்க போகிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கவனிங்க, இந்த சாட்சிகளை கேட்டு நீங்களும் பலனீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. ரொம்ப சந்தோஷம். இதனால் கூட சாம்பலிருந்து சிங்காரம் நிறைய பெரிய ஊழியக்கார் வந்திருக்காங்க. இந்த ஊழியக்கார் நடுவில் உங்களையும் கர்த்தர் ஸ்தானத்தில் கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு உயர்வு, சாம்பல் இருந்த நம்மளை சிங்காரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது ஜாய் டிவி நேயர்களுக்கு இது ஆஸ்வாதமாக இருக்கும். முதலாவது இந்த ஜாய் டிவிக்கு நேயர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து கர்த்தருக்கும் அந்த ஜாய் டிவிக்கும் நான் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பைபிள் ஒரு வசனம் எழுதப்படுது என்னன்னா, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு ஒத்து போகிறது சாம்பலிலேருந்து சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்களுக்கும் இயேசுனா யாருன்னு தெரியாது. என் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, 2 தங்கச்சி, அம்மா அப்பா. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் புதுப்பட்டுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். ஆமாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாலாம் டெல்லியில் இருந்தாங்க. டெல்லி என்கிற பகுதியில் 5 வயசு போயிட்டீங்க. ஆமாம், சின்ன வயசில் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்ததெல்லாம் டெல்லி தான். ஸோ அப்போ 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவோட கூட தான் நான் வளர்ந்தேன். 5 வயசுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா என்னை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் 1ஆவதுலேருந்து அங்கே தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு அதிகபட்சமாக 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி படிக்கும்போது சின்ன வயசில் தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் படிக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் படிக்கிறதுக்கும் சில வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய வேலை என்னென்னா, எங்கள் வீட்டில் கிராமன்றதால் மாடுலாம் இருக்கும். அந்த மாட்டுடைய சாணி தான் அல்னா தான் எனக்கு ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க. பழைய கஞ்சி இதெல்லாம் இதுதான் எங்களுடைய நல்ல சாப்பாடு. இது கிராமம்னா தெரியும்ல, ரேஷன் அரிசி தான். அந்த மாதிரிலாம் சாப்பாட்டுக்காக சின்ன வயசில் ரொம்ப எங்கே இருக்கும், கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, மதியத்தில் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் பேக்கில் தட்டு வச்சுட்டு ஸ்கூல் போயிடுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்பொழுது ஒரு வாரம் இருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் டெல்லிக்கு போயிடுவாங்க. என் குடும்பத்தில் என்னை தவிர வேறு யாருமே படிக்கலை. என் தம்பி தங்கச்சி யாருமே படிக்கலை. ஸோ இப்படி தான் எங்களோட சின்ன வயசுடைய போயிட்டு இருந்துச்சு. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இன்னொன்று சனி ஞாயிறு ஆச்சுன்னா மாடெல்லாம் மேய்க்கணும். நாங்கள் என்னோடய வேலை மாடு மேய்க்கணும், மாட்டுடைய சாணி அள்ளணும். ஸோ மாட்டை ஃபுல்லாக பார்க்குறது தான் என்னுடைய வேலை சின்ன வயசில். ஸோ ஒரு நாள் 2 நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, செய்யலை அப்படின்னா அன்றைக்கி சோறு போட மாட்டேன். பசியாக இருக்கணும். எத்தனை நாள் நான் பசியாக பட்னியாக படுத்துருக்கிறேன். அதே மாதிரி அந்த தெருவுலேயே பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டான சாப்பாடுலாம் இருக்கும் பாருங்கள், ரொம்ப நுரை கஞ்சிலாம் இருக்கும். அதெல்லாம் கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்பாங்க, இது நான் கீழே கொட்டிடுவோம் அப்படின்போது அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் சாப்பிட்ருவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு என்னென்னா, எப்படி ருசி எங்களுக்கு முக்கியம் இல்லை, பசியாருனா போதும் அப்படின்ற மாதிரி தான் சின்ன வயசில் என்னுடைய அனுபவம். நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே படிக்க முடியல, சூழ்நிலை இல்லை. இதுதான் என்னுடைய சின்ன வயசுடைய அனுபவங்கள். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த இயேசு எப்படி அறிந்து கொண்டீங்க? அதுக்கப்புறம் நான் 7ஆவது படிக்கும்போது அந்த பிஸ்கெட் கொடுக்கறதுக்காக சண்டே கிளாஸில் கூப்பிடுவாங்க பாருங்க. ஆமாம், சண்டே கிளாஸ். பிஸ்கெட்டு தேன் மிட்டாயெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க நான் ஃபஸ்ட்
இயேசு பற்றி கேள்விப்பட்டது அதான் காந்திமதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அத்தை இப்போவும் இருக்காங்க. அவங்க வந்து நோவா கதையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நோவா கதை வந்து நோவா எப்படிலாம் பேழை கட்டினாரு அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு ராத்திரி நல்லா ஞாபகம் இருக்குது. வீட்டு வாசலில் உட்கார வச்சு விளையாட்டு இருந்த பசங்களாம் கூட்டு உட்கார வச்சு எங்களுக்கு அந்த கதை சொல்லிக் கொடுத்தாங்க. அது எங்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. நோவா சம்பவம் பதிஞ்சிச்சு. அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஜெப கூட்டம் நடத்தினாங்க. எங்கள் பாஸ்டர் வந்தார். எங்கள் பாஸ்டரோட பேர் சாலமன் சலதுரையா. அவங்க வந்து அப்போது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஊருக்கு வந்து அந்த கிராமத்தில் அப்போ வந்து இயேசு மட்டும் போதும் இந்த உலகிலே வேறு என்ன வேண்டும் நமக்கு இந்த வாழ்வில் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடினாங்க. ஸோ அந்த நான் கொஞ்சம் பாட வச்சிருந்த வயசுலேருந்து நல்லா என்னோடய ட்ரீம் என்னென்னா சினிமாவில் பாடலாசிரியராக வரணும், சினிமாவில் பாடணுன்றது என்னோடய ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பாட்டுலாம் நான் ஈஸியாக கேட்ச் பண்ணி பாட ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி அந்த பாட்டு எனக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டது சண்டே கிளாஸில் சின்ன பசங்க ஊழியத்தில் சொல்லிக் கொடுக்குறதுல அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே கிளாஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சண்டே கிளாஸ் போனேன், நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னா, ஆனால் நிறைய பேர் ஊழியத்துக்குள்ளவர்களை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்குள்ளே வந்திருக்குங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நிறைய பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்றதில்ல, உண்மைதான். ஆனால் நிறையா பாஸ்டரும் சரி, பிஷப்பும் சரி, ரெவரண்ட்டும் சரி, வர்ஷிப் லீடரும் சரி, சண்டே கிளாஸ் ரட்சிக்கப்பட்டும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக முன்னுதாரணமாக நானே சண்டே கிளாஸ் ஊழியர் பாருங்க. ஆமாம், சண்டே கிளாஸ். அதனால் சண்டே கிளாஸ் இதை பார்க்குற சண்டே கிளாஸ் டீச்சர் யாருன்னா இருந்தால் அவங்கள இயேசு நாமத்தில் வாழ்த்துற. பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு அந்த சின்ன பிஸ்கெட் 5 ரூபா பிஸ்கெட் வாங்கி கொடுத்து நீங்கள் சொல்கிற இயேசுடைய விதைக்கிற விதை நிச்சயமாக அது 30, 60, 100 வரும். அதனால் அவங்களை நான் வாழ்த்துறேன். நீங்கள் தொடர்ந்து அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தில் எனக்கு நடத்தினவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் சந்திக்க போகுது. அவங்க திடீர்னு அவங்க ஒரு சாதாரண ஒரு வேலையில் டீச்சராக இருக்காங்க, நான் பாஸ்டாக இருக்கிறேன். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பாஸ்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, மகேஷ் நீங்கள் வாங்க என் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க ஜபிக்க வைத்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்கிறாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நானே மறந்துட்டேன் தம்பி. ஏன்னா அந்த இயேசு ரொம்ப நல்லவர் என்பதை இன்றைக்கி அநேகருக்கு தெரியல. இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைந்த காரியம். இப்போ நாங்கள் வந்து 9th படிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன். நான் டெல்லிக்கு போனோடனே டெல்லியில் வந்து எங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எங்களுடைய ஃபேமிலி தொழில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான். குப்பை பொறுக்கிறீங்களா? ஆமாம், குப்பை பொறுக்கிறது தான் எங்களோட ஃபேமிலி தொழில் வந்து குப்பை பொறுக்கிறது தான். ஆமாம். ஸோ அதனால் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய தொழில். சரி, நீங்கள் போனீங்களே, உங்களுக்கு அது எப்படி பட்டுச்சு? நானும் குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஆமாம், 5 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதான் அந்த தெரியும். அதனால் அப்போ பொறுக்கிறதுன்னு தெரியும். ஆனால் 9th அப்புறம் படிப்பு வேணான்னு சொல்லி ஏன்னா தம்பி தங்கச்சி யாருமே படிக்கல. நானும் போனதால படிப்புலாம் அவங்களுக்கு ஒரு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வருமானம், ஒரு அன்றாட ஒரு பரதேசி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு வீடுலாம் கிடையாது. ஒரு டென்ட் மாதிரி ஒரு கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கூடாரத்தை தான் பைப்புக்குள்ளலாம் ஒரு பெரிய பைப்புக்குள்ள உட்காந்துட்டு நாடோடிகள் மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும், அந்த மாதிரி தான். அப்படி தான். ஸோ இப்போ எங்களுக்கு கூடாரம் தான் எங்களுடைய வீடு. ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருந்தாங்க. நான் ஒரு 4 வருஷம் அங்கே போய் இருந்தேன். காலைல 5 மணிக்கு எழுந்து கோணி பையன் என்ன பண்ணும் பின்னாடி போட்டுட்டு தெருவா அலையும். எங்களுடைய வேலை எந்த கோப்பில் என்ன கிடக்குது அதெல்லாம் எடுத்து அந்த கோணி பையில் போட்டுட்டு இப்படி அதில் வர வருமானத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். இதன் மத்தியில் மதிய நேரத்தில்னா நான், என் தம்பி, தங்கச்சி, அப்பா அம்மா எல்லோரும் போய் பிச்சை எடுப்போம். கோயிலுக்குள்ளே பிச்சை எடுப்போம். வீடு வீடாக தட்டி கதவு தட்டி எங்களுக்கு பசிக்குது, இந்தியில் கேட்போம், எங்களுக்கு பசிக்குது, எதனா கொடுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ பிச்சை எடுக்கிறதுலாம் எங்களுக்கு கூச்சப்பட மாட்டோம். ஏன்னா அதை நல்லா விரும்பி செய்ய ஆரம்பித்தோம். இன்னொன்று என் தம்பி இருக்கான், எங்கே போய் பிச்சை கேட்டால் யார்கிட்ட கொடுப்பாங்க, எப்படி மூஞ்ச வச்சுக்கணும் அப்படின்னு அதில் பழகிட்டீங்க நீங்கள். அதெல்லாம் அதில் அனுபவம் உள்ளவங்களாம் மாட்டிங்க. ஆமாம், அதில் மாட்டோம். அப்புறம் பக்ரீத் ரம்ஜான் வந்துச்சுன்னா அப்பா அம்மா போயிட்டு அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, ஆனால் அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு போயிட்டு
பிச்சை எடுப்பீங்க? ஆமாம், மசூதி வாசலில் உட்காந்துருப்போம். அம்மா வந்து இந்த முஸ்லீம் பர்தா மாதிரி போட்டுட்டு இது பண்ணுவாங்க. நானும் தம்பி தங்கச்சி எல்லாம் வரவங்க போகிறவங்க எல்லாம் கையேந்தி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்படியே தர வரைக்கும் விட மாட்டோம், போவோம் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே குப்பை இருக்காது. அங்கே வந்து ரொம்ப கலீஜாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற அந்த பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே அந்த குப்பையில் தான் கொட்டுவாங்க. அது மிக்ஸாக இருக்கும். ஸோ அதில் தான் அந்த பாட்டில்லாம் இருக்கும். ₹1 பாட்டில், சாக்கடையில் ₹1 பாட்டில் இந்த குடிச்சிட்டு போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த பாட்டில், பியர் பாட்டில், இது எல்லாமே எங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு குப்பை. ஆனால் அந்த குப்பை தான் எங்களுக்கு காசு. ஆமாம். ஸோ அந்த வீட்டில் எதெல்லாம் தேவையில்லாமல் தூக்கி குப்பையில் போடுறாங்களோ அந்த குப்பையில் இருக்கிற அதை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து அதை கோணிப்பையில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போகும்பொழுது அந்த நாய் எல்லாமே எங்களை பயங்கரமாக துரத்தும். ஆமாம், உண்மை. பையெல்லாம் மாட்டின்னு போனால் பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்போம் நாங்கள். எங்களோட யூனிஃபார்மே அதுதான். நல்ல ட்ரெஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. எப்போயாவது தான் ரேர் நல்ல ட்ரெஸ், மற்றபடி பழைய ட்ரெஸ்ஸு யாருன்னா கொடுப்பாங்க, இல்லை கீழே கிடக்கும் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கீழே கிடக்கிற பொருட்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், நிறைய எடுத்து சாப்பிடுவோம். அந்த குப்பெல்லாம் கடையிலேருந்து க்ளீன் தீபாவளி ஆச்சுன்னா அங்கே வந்து எல்லா கடையுமே க்ளீன் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில், டெல்லியில். அப்போ வந்து அந்த கடையில் பழசுலாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு அது பழசு, ஆனால் எங்களுக்கு அதுதான் புதுசு. ஆமாம். ஸோ இப்போ செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 2 செப்பலுமே நல்லா இருந்துச்சுன்னா குப்பையில் போட மாட்டாங்க. ஒரு செப்பல் கட் ஆகிடுச்சுன்னா குப்பையில் போடுவோம் இல்லையா? இப்போ நாங்கள் இந்த காலில் ஒரு செப்பல், இந்த காலில் ஒரு செப்பல் மாற்றி நிறைய நாட்களில் போட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் குப்பையில் நாய் அதுக்கு என்ன தேவையோ அது தேடிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னி, அதுக்கு நிறைய பன்னி அங்கே இருக்கும். நிறைய பன்னி அதுக்கு என்ன தேடிட்டு இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் விரட்டிட்டு ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ அதை கோணிப்பையில் எடுத்துகிட்டு இப்படி தான். ஸோ படுக்கும்போது சில நேரத்தில் மதியத்தில் அங்கேயே படுத்துப்போம், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்துப்போம். ஒரு நாடோடிகள் எங்களுக்குன்னு அதான் சொன்ன மாதிரி நிலையான வீட்டெலாம் கிடையாது. நான் நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கா, எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கா. என்னோடய வாழ்க்கை அதே டெல்லியில். இன்னொன்று என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்கே ஒரு 15 ஃபேமிலி இருந்தாங்க டென்ட் அடிச்சுட்டு. எல்லாருமே பயங்கரமாக குடிப்பாங்க, பயங்கரமாக அந்த குட்காலாம் அந்த நார்த் இந்தியெல்லாம் போடுவாங்க. எல்லாரோடைய அங்கே லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்துட்டார். என்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை. இந்த வசனம் உண்மைதான் அதுன்ட்டு நாங்கள் நம்ப முடியுது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது எளியவனை குப்பையிலேருந்துன்னு சொன்னாங்களே. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வசனத்தை சொல்லும் போது அவங்க சாதாரண ஒரு வாழ்க்கையிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டவர் இந்த வசந்த பிரகாரம் உண்மையாலுமே உங்களை குப்பையிலேருந்து தான் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். குப்பையிலேருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். குப்பையிலேருந்து எடுத்து இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை குப்பையில் இருக்கிறவங்கள நீங்கள் தூக்கி எடுத்து ரட்சிப்பின் வழியில் நடத்தும்படிக்கு ஆண்டவங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவர்களுடைய ஊழியத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் வந்து நான் இயேசுவை பற்றி ஏற்றுக்கொண்டேன். ஸோ அந்த சண்டே கிளாஸ் மூலியமாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இயேசுவும் ஒரு கடவுள்னு தெரியும், பட் இயேசு கடவுள்னு தெரியாது. ஆனால் அந்த விதை வந்து என்னாச்சுன்னா நாளுக்கு நாள் எனக்கு சண்டே கிளாஸில் அந்த சண்டே கிளாஸில் சில பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருக்கிறேன், ஃபாதர் பெர்க்மன் செய்யாது. அப்புறம் நான் அதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவினான், இது நீரின்றி வாழ்வேது இறைவா உனக்கு ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் அந்த டைமில் 2003 நான் ரட்சிக்கப்பட்டது. நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது 2003. அப்போது இதெல்லாம் நான் வளர என்ன அறியாமலே எனக்குள்ள இயேசுவும் வளர ஆரம்பித்தார். அங்கே போனாலும் எங்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே சிஎஸ்சி இதெல்லாம் தெரியாது. எங்கே சர்ச் இருக்கோ, புதுசாக வரவங்களுக்கு எது இருக்கிறது சர்ச்சுனா சிலைலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சர்ச். அப்போ அந்த மாதிரி நாங்கள் அங்கே இருக்கிற ஆர்சி சர்ச்சில் சண்டேனா நான் போயிடுவேன். ஏன்னா இயேசு மேலே ஏதோ ஒரு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு தாகம் இருந்துச்சு. ஆமாம், சின்ன வயசுல இயேசு மேலே ரொம்ப தாகம் வந்துச்சு. அது தெரியல, அது கர்த்தர் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பைபிள் படித்து பார்க்கும்போது அந்த வசனம் 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறான்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசப்பா என்ன நினைச்சு எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ வளரும் போது கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டு உங்க கூட இருந்திருக்கார், நீங்கள் இருந்திருக்கார். நான் வளரும் பொழுது என்னோட கூட இயேசுவோடைய வளர ஆரம்பிச்சாரு அதிகமாக. இப்போ அவரு இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்குள்ள ஏன் வளராம இருக்கிறார் என்று சொன்னா அவங்க பாருங்க ஒரு சில தவறான பழக்க வழக்கம். நீங்க இவ்வளோ காரியங்கள் இருந்தோம், உங்களோட கூட இருக்கவங்க எல்லாமே தவறான பழக்கத்தில் இருந்தோம், நீங்கள் தவறான காரியங்களை இல்லாமல் போன உங்களுக்குள்ள அவர் வளரக்கூடியவராக இருக்கார்.
ஏன்னா பாவத்தை பார்க்காத அவர் சுத்த கண்ணர். இப்போ நம்ம நிறைய பேர் பாவம் செஞ்சிங்கன்னே இயேசுவோடு கூட இருக்கணும். எப்படி வளருவார், எப்படி நம்ம கூட இருப்பார், நம்ம மட்டும் விலகிடுவார். இப்போ அவர் உங்கள் கூட இருந்து உங்களை உயர்த்தந்து மாத்திர உங்கள் கூட இருக்கிற இயேசு வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இன்னும் அப்பா அம்மா யாருமே ரட்சிக்கப்படலை. நான் வந்து ஒரு 2008 வந்து நான் டெல்லியிலேருந்து நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை மீன் ஊருக்கு வந்துட்டோம், எங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா, நான் சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசிரியர் வரணும்னு சொன்னேன் இல்லையா. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர்லாம் இப்போல்லாம் அங்கே கிராமத்தில் வந்து மரத்தடியில் வந்து உட்கார வச்சுருவாங்க டீச்சர் நடத்துவாங்க. இப்போ ஒரு கிளாஸ்க்கு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு புக்கெலாம் ₹1 ஒரு படத்தோடைய பாட்டு புக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தில் இருக்கிற 5 பாட்டு 6 பாட்டு அது அப்படியே ₹1 அந்த பாட்டு புக்கு தான் அந்த பாட்டு புக். ஸோ இது மாதிரி நான் எல்லாமே வாங்கி வைப்பேன். வைரமுத்து, ஏஆர் ரகுமான்லேருந்து எல்லா சிங்கர்தும் தனித்தனியாக, டிஎம்எஸ்லேருந்து இளையராஜா, தேவா எல்லாருடைய பாட்டு புக்கும் வாங்கி வைப்பேன். எங்கள் வீட்டில் மட்டும் பாட்டு புக் இவ்வளோ இருந்துச்சு. இப்போது அந்த பாடம் நடத்தும் போது அந்த புக்குக்கு நடுவில் வச்சு நான் அந்த பாட்டெலாம் படிச்சுட்டு இருப்பேன். ஓ, ஸ்கூலில்? ஆமாம், ஸ்கூலில் எனக்கு அந்த பாட்டு மேலே அவ்வளோ வெறி. அதனால் சின்ன வயசுல ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் 2008 நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்தோம், சொந்த ஊருக்கு வந்தோம். 2009 ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு நான் எப்படியா சென்னைக்கு போகணும். என்னோடய ஆசைலாம் சென்னை தான். சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் தெரியாது. சென்னையில் போய் கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடணும். தெரியாது, நம்ம இது வரைக்கும் சென்னை பார்த்ததில்ல. எப்போ சென்னை பார்ப்போன்னா ஊர்லேருந்து வந்து டெல்லிக்கு இப்போ ட்ரெயின் ஏறும்போது சென்டர்லேருந்து போவோம், அவ்வளோதான் தெரியும். அவ்வளோ எதுவுமே தெரியாது. இப்போது அவன் என்ன பண்ணான்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து முகப்பேரில் கூப்பிட்டு வந்து அவனை என்னை விட்டுட்டான். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். வேலை செய்யும்பொழுது அந்த கனவு இருந்துச்சு எப்படி. ஆனால் கோடம்பாக்கம் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு வருஷமாக நான் எனக்கு தெரியாது, வேறு எங்கேயுமே போக முடியுதுன்னா. அப்போ எனக்கு 17 வயசு, எனக்கு 17-18 வயசு அந்த வயசு. அப்போது ஒரு நாள் டி நகருக்கு போகும்போது நான் கோடம்பாக்கத்தை பஸ்ஸில் பார்த்துட்டேன். அப்போ இதுதான் பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த கோடம்பாக்கத்தில் எப்படியாவது ஒரு எனக்கு நான் அதிகமாக படிக்கல இல்லையா, எனக்கு தெரிஞ்ச வேலை ஹோட்டலில் சப்ளையர் வேலை செய்வேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த ஹோட்டலில் எப்படியாவது வேலைக்கு செய்யணும்னு சொல்லி கோடம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சேன். அடுத்து எனக்கு ஜாப் அங்கேருந்து முகப்பேர்லேருந்து மாறும்போது கோடம்பாக்கத்தில் எனக்கு ஜாப் கிடைக்கும். கோடம்பாக்கத்தில் அந்த கோடம்பாக்கத்தில் இருந்து நிறைய சினிமா கம்பெனி ட்ரை பண்ணியிருக்கிறேன். கேகே நகர், சாலிகிராமம், அசோக் நகர், வடபழனி, நிறைய சினிமா கம்பெனிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய கனவு, இப்படியாவது நான் முத்துக்குமார், வைரமுத்து, இவங்க தான் ரோல் மாடல், இவங்கள மாதிரி நான் பாட்டு போயிடணும். ஆமாம், பாட்டு எழுதணும். ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அப்படியே நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்துருவேன். ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக பாட்டு புக்கு தான் படித்து வளர்ந்தேன். ஒரு பாட்டு இவங்க எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி வந்துச்சு, படமும் பார்ப்போம்ல, இவங்க எப்படி அதான் எழுதிருக்கிறாங்க, எப்படி கற்பனை இவங்களுக்கு இப்படிலாம் வருது. ஸோ ஊறி போனது பாட்டு. ஓகே, கிடைச்சதுங்களா? ஒரு கம்பெனியும் கிடைக்கல. அது கிடைக்காத நல்லதாக போச்சு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடிஞ்சுது, போதகராய் மாற முடிஞ்சுது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அந்த பாடல்கள்லாம் எழுதுறீங்களா? ஆமாம், அந்த கிறிஸ்துவுக்குள்ளே பாடல் எழுத உதவி செய்தான். அதான் அப்படியே வரும்பொழுது 2011 அப்போ நான் எனக்கு வந்து ஒரு திருமணம் நடந்துச்சு. எனக்கு நான் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணிட்டேன். 20 வயசு முடிஞ்சு 21வது வயசு ஸ்டார்ட் ஆகும்பொழுது நான் லவ் பண்ணி அந்த பொண்ணு நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், எங்கள் சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 2012 மேரேஜ் நடந்துச்சு இல்லைங்களா. அப்போது 2012 ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் சர்ச் பக்கத்துலேயே சர்ச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏசுனா அந்த வாலிப 20 வயசுனா கொஞ்சம் வாலிப, ஏசுனா வரலாம் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு ஏசு அப்படின்ற மாதிரி அது என்னுடைய தாட்டு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 2011 எடுத்தேன். அப்போ எனக்கு 19 வயசு. அப்போ வந்து ஊருக்கு போய் தான் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ட்ரை, எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த வேலையுமே தெரியாது, சொந்த தொழிலும் தெரியாது. லவ் பண்ணோம், ஆனால் மேரேஜ் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மேரேஜ் பண்ணிட்டோம். இதை எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அப்போது சொந்த ஊருக்கு போனோம். ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்பா அம்மா சோறு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நினச்சோம் சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா பார்த்து மாதிரியே பார்த்துப்பாங்கன்னு நினச்சோம் முடியாது. அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப காயப்படுத்த அவங்க பேசுகிற அப்பா அம்மா பேசுகிற வார்த்தைகள் காயப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. நான் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் தண்டை சோறு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பால், அவர்கள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். ஸோ அப்பா அம்மா கூட மாறுவாங்க, ஆனால் அவர் மாற மாட்டேன் தெரிஞ்சு. நீங்கள் அதை சொல்லிட்டு வரும்போது அந்த வாலிப நாட்களில் ஒரு 45 வயதுக்கு மேலே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம அவரோடு கூட பழகலாம்னு சொல்லிட்டு இதே அனுபவம் தான் எனக்கும். இந்த வாலிப நாட்களில் இதே அனுபவம் தான். என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். ஆண்டு கேட்குறாரு, எங்கள் அப்பா கேட்குறாரு, இன்றைக்கி செத்தா எங்கடா போவேன்னு கேட்கும்போது சாவும்போது டக்குன்னு மன்னிப்பு கேட்டு போய்டுவேன்ட்டு. அந்த நேரத்தில் நமக்கு நினைவு இருந்தால் தானே. இன்றைக்கி அநேக வாலிபர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். உங்களுடைய சாட்சி கேட்குறவங்களுக்கு அது தெரியணும். கடைசி நேரத்தில் நம்ம ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம்,
எல்லாம் முடிச்சிட்ட பிறகுன்னு சொல்லிட்டு வாலிபன் நாட்கள் வந்து தேவன் சொல்கிற பலவான் கோயிலில் அம்பு கொப்பா இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை பலவானாய் தேவன் பார்க்கிறார், ஆனால் பிசாசு உங்களை எடுத்து பலவீனமாய் மாற்றிக்கிறார். நீங்கள் இந்த வாலிப பருவத்தில் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை தேடினால உங்களை கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார், ஊழியத்தில் ஆண்டு வல்லமே எடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வாலிப நாட்கள் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா அன்றைக்கி ஊழியத்தில் உங்களை எடுத்துருக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போ இந்த வாலிப நாட்களை பயன்படுத்திக்கும்படிக்கு உங்கள் சாட்சி வாலிபர்கள் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ வந்து அம்மா வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட ஒரு செயின் வாங்கி தாலி கொடி சொல்லுவாங்களே, அதை வாங்கி அடகு வச்சு எனக்கு ஒரு மொபைல் ஷாப் ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து மொபைல் கொஞ்சம் 2013 ஜனவரி மாதம் நான் வந்து மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணேன். ஒரு 4 வருஷம் அங்கேருந்து அந்த மொபைல் ஷாப் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்க தான் ஆண்டவர் என் கூட பேசுகிறத உணர முடிஞ்சிச்சு. நிறைய காரியங்கள். அப்போ ஆண்டவர்னா யார், நம்ம யார், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்றது சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை வரும்பொழுது அது எனக்காக பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை அதிகமாக நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் பாடுவேன்றதால எங்கள் பாஸ்டர் என்னை நம்பி ஒரு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் ஒரு கிராமத்தில் சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தாரு. ஒரு நாள் ஒரு சண்டே மட்டும் போய் எடுக்கணும். ஆனால் அந்த கிராமத்தை வந்து நான் என்ன பண்ணேன்னா 2 நாள் போக ஆரம்பித்தேன். சண்டே வெனஸ்டே 2 நாள் போய் அந்த கிராமத்தில் நடத்த ஆரம்பித்தேன். நிறைய நேரத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு ஊழியம் செய்ய போயிடுவேன். எனக்கு கடை வருமானத்தை விட ஊழியம் பெருசாக தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாம், நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எங்கே போனாலும் மெசேஜ் உன்னை ஊழியம் செய்ய. நான் எப்போ நினச்சேன்னா 40-45 வயசுக்கு மேலே வரலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன ஆண்டு 20 வயசுலேயே 19 வயசுலேயே பிடிச்சி அப்படியே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த கிராமத்தில் நான் அந்த பிள்ளைங்க மேலே நிறைய கேர் பண்ண ஆரம்பித்தேன். பர்த்டேனா நாங்களே போய் கேக் வாங்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வெட்டுவோம். எப்பயாவது அந்த ஆத்ம பாரம் என்ன அறியாமல் அழ ஆரம்பித்தேன். கடையில் யாருன்னா கஸ்டமர் பொருள் வாங்க வந்தாங்கன்னா அவனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லி ஆமாம் அவங்களுக்கு அந்த சில வீடியோஸ்லாம் வச்சுருப்பேன். சிலரோட டெஸ்டிமனி வீடியோ, அது 2 நிமிஷம் 1 நிமிஷம் அதை போட்டு காட்டி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன். அந்தளவுக்கு ஆத்ம பாரம். எனக்கு அறியாமலே நான் அழ ஆரம்பித்தேன். ஏன் அழுகுறேன்னு எனக்கே தெரியாது. சில நேரத்தில் நைட்டு 11:30 மணிக்கு 12 மணி வரைக்கும் முட்டி போட்டு அழுவேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. பைபிள் காலேஜும் படிக்கல, அப்பா அம்மா குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. இப்படி நான் கடையை மூடிட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிக்க நான் ஊரில் வந்து அந்த 5000 ரூபாய் தண்டல் ஒன்று வாங்கினேன் கடையில். ஸோ அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மாதிரி 10, 50 மாதிரி 1 லட்ச ரூபா மாதிரி 1.5 லட்ச ரூபா மாதிரி ஒரு பயங்கர அமௌண்ட்டை வந்து நின்றுச்சு. கடங்காரனாக மாறிட்டேன். இப்போ என்னென்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ளே கட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு நான் சொல்கிறது இப்போ இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப கஷ்டம். அப்போது கிராமன்றதில் வேறு ரொம்ப கிராமன்றதில் அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப லாக் ஆக ஆரம்பித்தேன். ரொம்ப நெருக்கப்பட ஆரம்பித்தேன். உறவுகள்லாம் என்ன எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் என்னோடய பேர் வந்து கடங்கார். இப்போ 2016 நான் என்னுடைய மனைவி, எனக்கு 2 பிள்ளைங்கள். இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட என் கடையை அப்படியே வச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணலை. வேறு வழி தெரியல. சென்னைக்கு வந்து ஒரு 2-3 மாதம் வேலை செஞ்சுட்டு வர சம்பளத்தில் கொஞ்சம் கடன் அடிச்சுட்டு மறுபடியும் போய் கடையை ரன் பண்ண அப்படின்றது என்னுடைய ஆசையை. நான் வந்துட்டோம். வந்து மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள் ஒரு 1.5 மாதம் இருந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுற வேலையுமே எதுவுமே கிடைக்கல. 2016 முடிஞ்சு 2017 நைட் சர்வீஸில் கோயம்பேடில் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். எங்களுடைய தாட் என்னென்னா எப்படியாவது ஊருக்கு போயிடணும். ஊரில் போய் கடன் அடைச்சிட்டு ஊரில் போய் எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல நல்ல ஒரு மொபைல் ஷாப் வச்சு பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆண்டவர் அந்த நைட் ப்ரேயரில் என் கூட தெளிவாக பேசினது ஒன்றும் முடிஞ்சிச்சு. நீ நினைக்கிற நீ கடனால் சென்னைக்கு வந்த, உன் குடும்ப சூழ்நிலை சென்னைக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ எதை இழந்தியோ அதை நான் உனக்கு சென்னையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது புரியல. அப்புறமா தான் நான் ஊருக்கு போகணும் அப்படின்ற தாட் மாதிரி இல்லை, இங்கே தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு அப்படின்ற தாட் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு 2017 வருஷத்தில். அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி நைட் ஆண்டவர் என் கூட பேசினார், நீ எதை இழந்தியோ அதை நான் ஊரில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா அவர் சொன்னார், நீ ஊரில் மொபைல் ஷாப் ஒன்று வச்சுருந்தில்ல, இயேசுக்காக இழந்துட்டில்ல, அதை உனக்கு இங்கே ஆண்டவர் நல்லா பெருசாக மொபைல் ஷாப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த மொபைல் ஷாப்பும் வைக்கல. பட் கர்த்தர் நல்லவர். என்னென்னா நான் ஊரில் வச்சுருந்த மொபைல் ஷாப்போடைய பேர் வந்து ஒமேகா மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்து ஊழியத்தெலாம் ஆரம்பிச்சுட்டு நம்ம மறுபடியும் அதே ஊருக்கு எப்போல்லாம் போகிறோன்னா அப்போல்லாம் அந்த கிராமத்தை போய் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வருவேன். இப்போ அந்த பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு வருவேன். அப்போ நான் அந்த பைக்கில் போகும்போது நான் ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், நீ எதை இழந்தியோ அதை நான் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, நான் எதை இழந்தேன், நீங்கள் எதை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது 2 வருஷமாக அன்றைக்கி கிளிக் ஆகாதது அன்றைக்கி கிளிக் ஆச்சு. என்னென்னா நீங்கள் வச்சுருந்த மொபைல் ஷாப்போட பேர் வந்து ஒமேகா, நான் உனக்கு கொடுத்துருக்குற ஊழியத்தோட பேர் ஒமேகா. ஸோ அப்படி சொல்லிட்டு எனக்கு அது அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒமேகா இல்லை, இந்த மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மனிதரோட பேசலாம்,
நீங்கள் வச்சிருக்க மொபைல் ஷாப்பில் தேவனோடு பேசுவதற்கு ஆண்டு வைத்திருக்கிறார். நிறைய பேருடைய மனதை இன்னைக்கு சரிப்படுத்தி தேவனுக்கு நேராக பேசுவதற்கு வைக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார வைத்திருக்கார். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். ஆமாம், அப்போது அந்த காரியம் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த மொபைல் ஷாப் வந்து ஒரு சில கிராமத்தில் இருக்கிற சில 4-5 கிராமத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒமேகா அந்த கிராமத்துடைய அடையாளம், என்னுடைய அடையாளம் ஒமேகா மொபைல் ஷாப்புடைய ஓனர்னால் தெரியும். ஆனால் சென்னையில் ஆண்டவர் கொடுத்த ஒமேகா ஓடின்றது நிறையா மக்களுக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் வந்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னையில் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் சென்னை 2500 ரூபாய் கோடம்பாக்கத்தில் வீடு எடுத்து அந்த வீட்டில் நானே மனைவி 2 பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வழி இல்லை. 10ஆம் தேதி ஆனால் வட்டிக்காரங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அவங்களுடைய கடனுக்கு பயந்து என்னோடய ஃபோனை நான் ஆஃப் பண்ணி சிம் கார்டு லாக் ஆன நாட்கள்லாம் இருக்குது. ஒரு அம்மா ஞாயிற்றுக்கிழமான வீட்டுக்கே வந்து கதவு தட்டி அசிங்கமாக திட்டிட்டு போவாங்க. 2500 ரூபாய் வீட்டு வாடகைனா கோடம்பாக்கத்தில் பெருசாலாம் இருக்காது, ஒரு 10க்கு 10 ரூம் அவ்வளோதான். அதை தான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய எலி ஓடும். எங்களுடைய வேலை எலி அடித்து சாக்கடிக்குது. எந்த வசதியுமே இருக்காது அந்த வீட்டில். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த 2017-18 ஆண்டவர் வந்து சில பாடல்கள் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், என்னையே அறியாமல். ஸோ அப்போ நான் எழுதி ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு, நான் என் பொண்ணும் முட்டி போட்டு சவுமொன்னும் வேறு வழி இல்லை, இயேசுதான். அந்த பாடல் பண்ணீங்க. இப்போது அந்த டைமில் ஆண்டவர் ஒரு பாடல் எழுத உதவி செய்தார், என் தேவைகளை அறிந்தவரேன்னு சொல்லி. தேவைகளை, ஆமாம், ஒரு 2 லைன் பாடலாம். சும்மா பாடுங்க. என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே, கண் முன்பாக என்னை வைத்தவர், என் கண்ணீரையும் துடைப்பவரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உயிருள்ளவரை உம்மை துதிப்பே. வானந்திரத்தின் பாதையிலே கடந்து வந்தாலும், வானத்தில் இருந்து மன்னாவை அனுப்ப அதிகாரம் உடையவரே. வானந்திரத்தின் பாதையிலே கடந்து வந்தாலும், வானத்தில் இருந்து மன்னாவை அனுப்ப அதிகாரம் உடையவரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உயிருள்ளவரை உம்மை துதிப்பே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உயிருள்ளவரை உம்மை துதிப்பே. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பாடும்போது உண்மையிலுமே என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அந்த பாடல் வரிகள் அப்படி. உங்கள் கஷ்டத்தின் நேரத்தில் தேவனை பார்த்தது. நிறைய பேர் கஷ்டத்தின் நேரத்தில் யாரையோ சொந்தக்காரனை பார்க்குறாங்க. ஆனால் கஷ்டத்தின் நேரத்தில் நம்மளை உண்டாக்கின தேவனை பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர் இருக்கார். சொல்லுங்க ஐயா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட, அதான் நான் மொபைல் ஷாப் வைக்கும்போது செயின் வச்சு ஹெல்ப் பண்ண அப்பா அம்மா கூட சில நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்மஸ் வந்துச்சு ஞாபகம் இருக்குது. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணுமா அப்படின்னு. அம்மா கிட்ட இருக்குது ஆனால் கொடுக்கல, மனசில் உனக்கு இதே தான் வேலை, உனக்கு தரமாட்டேன் அப்படி சொல்லி கட் பண்ணார். இப்போது யாரெல்லாம் எனக்கு நம்பிக்கையாக இருந்தாங்களோ எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரே நம்பிக்கை இயேசு மட்டும்தான். 2018 என் வாழ்க்கையில் ஏன் வந்துச்சு நான் நினச்ச ஒரு வருஷம். ஏன்னா அந்த வருஷம்
ரொம்ப உடைக்கப்பட்ட வருஷம், வீட்டில் நிம்மதியே இருக்காது. ஒரு 10 ரூபா நான் இன்றைக்கி ஊழியம் பண்ணுற பக்கத்தில் ஒரு 10 ரூபா கீழே கிடந்தேன், என் பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லி நான் ரோடாக அலைஞ்சிருக்கிறேன். எல்லாம் ஆமாம், கீழே ஒரு 10 ரூபா கிடந்தா பிஸ்கெட் வாங்கி அந்தளவுக்கு எம்டி, ஜீரோ. ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனை வந்து எம்டி பண்ணிட்டு தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான்றது எனக்கு அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. இதே சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ₹1 இல்லை டீ குடிக்க ஒரு காப்பி தூள் வாங்க முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த எம்டியான நேரத்தை தான் எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் அழைத்தார். உண்மை, அதை நான் உணர்கிறேன். ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. சொல்லுங்க ஐயா. ஆமாம், அப்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் அட்வான்ஸ் என்னை பற்றி ஹவுஸ் ஓனர் என்னை பற்றி கேட்டாங்க. என்னென்னா, உனக்கு வந்து வீட்டு வாடகையே கொடுக்க முடியல, நீ எதுக்கு ஊழியம் பண்ணுற, உனக்குலாம் அதுக்கு தகுதியே இல்லை, இந்த மாதிரிலாம் பேசினா. ரொம்ப அவமானப்பட்ட ஒரு வருஷம் 2018. மனைவி ஆப்போசிட்டாக மாறின ஒரு வருஷம். சொந்தக்காரங்க, அப்பா அம்மா எல்லாருமே இப்போ தனியாக நிற்கிறேன், யாருமே இல்லை. இப்போ என்னுடைய ஒரே தாட் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு தாட். இதுக்கப்புறம் நான் வாழ வேண்டாம், நான் செத்துடலாம். ஏன்னா பயங்கர கடன், முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், ஜபத்துக்கான எந்த பதிலுமே இல்லை. யோபு சொன்ன மாதிரி முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார். பட் ஆனால் என்னென்னா, அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார் எனக்கு. அந்த டைமில் என்னோட டைரி எல்லாம் ஒரு பாட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரியாது எனக்கு நம்மளால் இப்படி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் நான் ப்ரேயரில் போய் பாடுவேன். ப்ரேயரில் சும்மா சின்ன சின்ன ப்ரேயரில் போய் அங்கே இருக்கவங்க அழ ஆரம்பிப்பாங்க அந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது. எனக்கு அப்போ தான் தெரியும் அந்த பாட்டில் நம்ம எழுதுகிற பாட்டில் யார் கேட்க போகிறேன்னா, நமக்கு ஒரு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருடைய சில நேரத்தில் ஆண்டவர் பேசினார் என்னென்னா, நான் உன்னை வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பாடல் எழுதுறாங்க, நீங்கள் 6/8 தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. பட் எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பாடல்லாம் கொடுத்தாருன்னா, பேர் கொடுக்கும்போதே ஒமேகா அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன ஆண்டவர்? ஒமேகானா கேட்டேன், ஒமேகானா அது என்ன அர்த்தம்னா முடிவுன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டேன். இல்லை, அதோட என்னன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து அப்படின்னு அதோடைய விளக்கம்லாம் கற்றுருக்கு. யாரெல்லாம் உனக்கு நான் கொடுக்குற ஊழியத்தில் நிறைய பேரோட கண்ணீருடைய நாட்கள் முடிந்து போகும், அவமானத்தின் நாட்கள் முடிந்து போகும் அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் ஆண்டவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து உன்னை நிறையா உடைச்சி நான் உன்னை உருவாக்கி அநேகரை ஆறுதல் படுத்துகிற பாடல் கொடுப்பேன், நீ உன்னை விட்டு கொடுக்குறியா அப்படின்போது ஏசப்பா என்னால் இதுவே தாங்க முடியல, பயங்கர நிறைய அவமானம் ஐயா, பயங்கர அவமானம். ஸோ என்னால் இதுவே தாங்க முடியல, இதுக்கு மேலே இன்னும் வரை உடைக்கிறேன்னு சொல்கிறீங்களே. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ரெடி ஆண்டவரேன், என் கையை உயர்த்திட்டேன். உண்மையாலுமே இந்த மாதிரி நெருக்கடியில் வேறு யாருன்னா இருப்பாங்கன்னா உடனே மறித்து போயிருப்பார்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் அதன் மத்தியில் வாழ்வதற்கு தேவன் கொடுக்குறார், ஜீவனை கொடுக்குறார். நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிறவரில் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாமல் புறஜாதி மக்கள் ஆண்டவர் அறியாதவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்னால் வாழ முடியல, இருக்கிறத விட செத்து போனால் நலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தாங்க. யோபு நம்ம பார்க்கும்போது யோபனுடைய காரியங்கள் உச்சந்தலைமை கொண்டு உள்ளங்கால்களுக்கும் கொடிய பருக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனால் மனைவி சொல்கிறாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுன்றாங்க. யோபு பார்த்தீங்கன்னா யோபு அப்படி பேசவில்லை. தேவனத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாது என்று அப்படி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலை வாழ இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியல. இப்போ உங்கள் சாட்சியை கேட்கிறவர்கள் அநேகர் இன்றைக்கு வாழும்படிக்கு ஆண்டு நடத்துவார். தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கார். சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதான் அந்த 2018 வந்து நிறைய பாடல்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நான் இப்போ டைரியில் எழுதி ஆரம்பித்தேன். ஒரு நாள் ராத்திரி வந்து என்னால் முடியாத சூழ்நிலை என் 2 பிள்ளைகளை நான் பார்த்துட்டு சூசைட் பண்ணால் கிறிஸ்தவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சின்ன வயசுல கேட்டு வளர்ந்ததால் சூசைட் பண்ண விருப்பம் இல்லை. நான் ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்குறாரு இல்லையா, அதனால் நான் டைரியில் எழுதி வச்சு, ஏசப்பா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ராத்திரி நான் படுக்கிறேன், ஆனால் காலையில் நான் என்ன பண்ணக்கூடாது ஏசப்பா, நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என் 2 பிள்ளைகளை பார்க்குறேன். நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் எழுதி வச்சுட்டு, அப்பா அவங்க கூட இருக்க மாட்டேம்மா, அப்பா செத்துற போகிறேன், ஏன்னா தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, பயங்கர லாஸ், பயங்கர அவமானம், கடன்காரங்கள்லாம் வந்து பயங்கரமாக பேசினாங்க. கட்சி இப்போ மூஞ்சில் எல்லாம் கொரோனா வந்ததுக்கு தான் மாஸ்க் போட்டாங்க, அதுக்கு முன்னாடியே மாஸ்க் போட்டு சுற்ற ஆரம்பித்தேன் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்போது அன்றைக்கி நைட்டு எழுதி வச்சுட்டு படுக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, 100க்கு 100 நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக காலைல நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் இருந்து பார்க்குறேன் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டில் போயிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பைபிள் அதிகாரத்தை. இது வரைக்கும் நான் அந்த பைபிள் அதிகாரத்தை நான் எத்தனை முறை படிச்சிருக்கேன். நான் அன்றைக்கி எலியாவை பற்றி படிக்கும்போது எலியா சொன்னார் இல்லையா, போதுமாண்டவர் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கும்போது அந்த வசனம், நீ பண்ண வேண்டிய பிரியான வெகு தூரம். எனக்கு அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராத்திரி தான் சாவணும்னு கேட்டால் ஆண்டவர் என் கூட பேசினார். அப்போது அதான் ஆண்டவர் வந்து இருக்கிறாருன்னு தெரியல, ஆனால் அவர் மறைந்திருந்து கிரியை செய்கிறார் தெரியும். இப்போது ரோஷாப் சாரன் கோடம்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் சார்லஸ் சாரன் சர்ச், அவங்க சர்ச் தான் நான் 2018 ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன்.
பாஸ்டர் பென் சாமுவேல் 2018 வர்ஷிப் பண்ணுறாரு. ம். நான் 2018 19க்குள்ளே ஏசப்பா நான் 2018 19க்குள்ளே நான் போகல, அந்த வருஷமே வேண்டாம், எனக்கு ரொம்ப உபத்திரம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பென் சாமுவேல் வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு மூலையில் ஒரு ஓரமாக உட்காந்து கூனி குருவி உட்காந்து எனக்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின வார்த்தை, நீ கண்ணீரோடு விதைத்தது எல்லா வச்சும் கம்பீரமாக இருப்பேன். ஒரு மணி நேரம் வர்ஷிப் அவர் தான் பண்ணார். அந்த 1 மணி நேரமாக பண்ணதில் அந்த ஒரு வார்த்தை எனக்காக பேசின மாதிரி இருந்துச்சு. ஆமாம். இப்போது 2018 நவம்பர் மாதம் 21 ஆண்டவர் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எனக்கு மெசேஜ் என்ன வரும் அப்படின்னா, நீ ஊழியத்துக்கு வா. என்னோட கேள்வி, வேலைக்கு போகும்போதே குடும்பத்தை பார்த்துக்க முடியல, ஊழியத்துக்கு போனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வரன்றது வந்து யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கணும், இல்லை பைபிள் காலேஜ் படிக்கணும். எனக்கு எதுவுமே கிடையாது, நான் அசிஸ்டண்டாகவும் இல்லை, பைபிள் காலேஜும் படிக்கல. கடனுக்காக சென்னைக்கு வந்தேன். வர இடத்துல சில ஊழியங்களை அப்படியே ஆரம்பித்து தெரு பிரசங்கெலாம் போக ஆரம்பிப்பேன். அப்போ யாரெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன். எனக்கு தேவை இயேசு தான், எனக்கு வாழ்க்கை இயேசு தான். அந்தளவுக்கு கற்றுக் கொண்டு வந்துட்டார். அந்தளவுக்கு உடச்சி கொண்டு வந்துட்டார். நிறைய பாடல்கள் என்னோடய யூடியூப் சேனல் நிறைய பாடல் இருக்குது. ஜீவன் தரும் வார்த்தை. ஒரு முறை எங்கள் குடும்பம் எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. அப்போ நான் சாவதான் முடியலையே, நான் எனக்கு மனைவி வேணாம், பிள்ளைங்க வேணாம், அந்த உலகத்தில் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி தீர்மானம் பண்ணும்பொழுது, பாண்டவர் எங்கேப்பா போவேன், நீ டெல்லிக்கு போனாலும் அங்கே இயேசு தான் இருக்காரு. அப்போது அந்த வசனத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். பேதுரு, நீங்களும் போய் விட மனதாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு சொன்னார், எங்கள் ஆண்டவரே போவோம், ஜீவன் உம்மிடத்தில். ஸோ அந்த வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜீவன் தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுடைய டெஸ்ட் மணி நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஸோ சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த பாட்டெலாம் கேட்கலன்னா குடும்பத்தோட நல்ல பாடல் தான் அந்த வரிகள்லாம் அப்படி சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நான் பென் சாமுவேல், அதாவது நான் யூடியூப்பில் தான் பார்த்த சில இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்னு நினச்ச ஊழியக்காரங்களோட கூட ஆண்டவர் பாட வச்சார், அவங்களோட பேச வச்சார், அவங்களோட கூட மினிஸ்ட்ரி பண்ண வச்சார். அப்போது 2018 நவம்பர் மாதம் 21 ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கூட, உன் குடும்பத்தில் நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது என்னால் இதுக்கப்புறம் மறுக்க முடியல. ஒரு நைட்டு 11:30 மணி முட்டி போட்டேன். யாருக்கெல்லாம் இவ்வளோ கடன் தரணுமோ அதெல்லாம் எழுதி முட்டிப்படி ஏசப்பாட்ட கொடுத்த, ஏசப்பா இதான் நான் வந்து ஊழியக்காரனாக வரப்போகிறதில்ல, ஒரு கடன்காரனாக தான் வரப்போகிறேன். என்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, இதுக்கப்புறம் நீங்கள் எதனா பண்ண முடியும்னா பண்ணுங்கள், என் வாழ்க்கையை முழுமையாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ராத்திரி ஒரு அற்பமான ஒரு அர்ப்பணிப்பு தான். 11:30 மணிக்கு யாருமே இல்லை, எங்களோட தம்பி சந்தோஷ் நான் மட்டும் தான் இருந்தோம். அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தான். நான் முட்டி போட்டு என்னுடைய போஜனம் எல்லாம் ஜெபம், வார்த்தை மட்டும்தான். மனுஷன் 40 மாத்திரமல்ல என்னோட வாயினால். ஒரு சில இடத்துலாம் போகும்போது ஊழிக்காரங்க சாட்சி சொல்லுவாங்க, என்னென்னா நான் உட்காந்துருப்பேன், அவங்க ஊழிக்காரங்க எனக்கு இவ்வளோ கடன் இருந்துச்சு, ஆண்டவர் என் கடன் எல்லாம் அடைச்சாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அங்கே உட்காந்துட்டு கேட்பேன், இசப்பா அவங்களுக்கு மட்டும் தான் செய்வீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்தார், ரோஷப் சரண் சர்ச்சுக்கு 13 லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு. அவங்க மனைவியெல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்களாம். அவர் கடன் பிஸ்னஸ் லாஸ் ஆகி அப்படின்னோடனே அவர் சொன்னார், அந்த கடனெல்லாம் ஏசப்பா எனக்கு அடைச்சி நீங்கள் ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நான் கேட்பேன், அவங்களுக்கு மட்டும் தான் செய்வீங்களா ஏசப்பா, செய்ய மாட்டீங்களா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமாம். ஸோ அப்போது அந்த ராத்திரியில் அற்பமான ஒரு அர்ப்பணிப்பு, முட்டி போட்டு ஏசப்பா தூக்கி காட்டினேன். ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் என்னுடைய கடனெல்லாம் இலவசமாக கொடுத்து அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். பெரிய காரியம் அதெல்லாம். ஆமாம். ஒரு 4-5 வருஷமாக கடனில் மூழ்கி இருந்தேன். நான் கடனில் அப்படியே அவமானப்பட்டு இருந்தேன். என்ன அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம். ஒரு ராத்திரியில் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையின்படி, நான் உன் கடனை நான் அடைக்கிறேன், நீ ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுன்னு சொன்னவர் 2018 கடத்தை பிடித்தவர். இன்றைக்கி 2023 வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் மட்டுமே நடத்தி வந்திருக்கிறார். இன்னொன்று, எந்த கோடம்பாக்கத்துக்கு நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தனோ அதே கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் கோடம்பாக்கம், சென்னை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது அப்படின்னா, அந்த கோடம்பாக்கத்தில் தானே சினிமாவுக்கு வேணும்னு சொல்லி வந்தேன். இதே கோடம்பாக்கத்தில் நீ எனக்காக பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு 50 பாடல்களை எழுத உதவி செய்திருக்கிறார். ஒரு 12 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு பாட்டுக்காக வெயிட்டிங். பாஸ்டர் நத்தானியல் டொனால்ட் அவர் நானும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். மேக்ஸிமம் அடுத்த வாரத்தில் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷம். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள்.
ஊழியத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த ஊழியத்தில் எப்படி வருவதுக்கு, அந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி உயர்ந்து நிற்பதுக்கு ஆண்டவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்? நீங்கள் அவரோடு கூட எப்படி பழகுங்க? உங்கள் ஜப நேரங்கள் எப்படி இருக்கும்? அது சொல்லுவீங்கன்னா நிறைய ஊழியக்காருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எழுதி வைத்து ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணிங்க அந்த கடனை. இதே மாதிரி நான் ஒரு வயசை நம்ம பார்த்தேன். அவங்க பிள்ளைகள், கணவன் இல்லை, பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் யாரும் சரியில்லை. அந்த அம்மா ஒரு சின்ன நோட்டில் உட்காந்து அவங்க பொண்ணு எழுத சொல்லிவிட்டு அதை வச்சு ஏசப்பா 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 இதை அடையணும் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அது சொன்ன மாதிரி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அம்மா என்கிட்ட அந்த நோட் புக் எடுத்து வந்து காமிச்சாங்க. ஐயா நான் எழுதி வச்சு ஜோம் பண்ணுவேன். அந்த எழுதி வச்சு ஜோம் பண்ணதுனால எனக்கு அப்படி நடந்தது. அந்த சாட்சியை நான் கேட்டேன். நான் உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லும்போது அது உண்மை கற்று செஞ்சுருக்கிறார். ஏன்னா உங்கள் சாட்சி இன்னைக்கு எத்தனையோ கடன்காரனை மாற்றப்போகுது. கடன் வந்து விடுதலை கொடுக்க போகுது. இப்போ இந்த ஊழியத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேர்த்தை வாசிப்பீங்க, எப்படி ஜபிப்பீங்க அப்படின்னா நிறைய ஊழியக்காருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பேதுரு பற்றி கேட்குறாள், நீ நேசிக்கிறாயா, என் நாடுகளை மேய்ப்பாயாக. இப்போ நேசிக்கிறவங்கள மட்டும்தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்க முடியும், அவருக்காக எல்லாத்தையும் சகிக்க முடியும். இப்போது நிறைய பேர் வந்து ஊழியத்துக்கு வராதுக்கு காரணம் என்னென்னா, செய்வாரா செய்ய மாட்டாரா, இது வந்தாரா நடக்குமா நடக்காதான்றது முக்கியம். ஆனால் நான் பார்த்தது எப்படின்னா, ஆபிரகாம் எந்தளவுக்கு விசுவாசானோ அவன் காலத்தில் விசுவாசான், என்னுடைய காலத்தில் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் நீதியாக என்ன விசுவாசத்தில் நான் ஒரு பைத்தியக்காரன். ஆமாம், எனக்கு நான் சொல்லுவேன் என் செய்வார் அப்படின்னு. எப்படின்னா 2500 வீட்டு வாடகை கட்ட முடியல எங்களால். ஆனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது 2500 வீட்டு வாடகை. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வாடகை, சர்ச் வாடகை மட்டுமே சேர்த்து 40,000 கொடுக்குறோம். அந்தளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறார். அதான் அந்த விசுவாசம் எனக்கு. நான் எப்பயுமே ஏசப்பா அப்படின்னா அவர் சமூகத்தில் தான் நான் அதிகமாக என்ன பண்ணுவேன், ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வரும். என்னோடய ஜெப நேரம் ராத்திரி தான், மேக்ஸிமம் நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா. ஏன்னா நான் வெளியில் ஆடமாட்டேன். பிரசங்கத்தில் என்னோட சாட்சி சொல்லும்போது கூட சிரிச்சிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் அழுகுறதுலாம் ராத்திரி மட்டும். ராத்திரி மட்டும் நான் அழுவேன். அவர் நினச்ச நன்மைகள்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக அழாமல் இருக்க முடியாது. ராத்திரி நான் வேதத்தை வாசிப்பேன், ராத்திரி நம்ம இது ஜபிப்பேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து அவர் கூட பேச ஆரம்பிப்பேன். நிறையா ஆண்டவர் நல்லா ஆராதிப்பேன். அதிகமாக 24/7 தான் எப்பயுமே ஆண்டவர் ஆராதிச்சிட்டே இருப்பேன். எங்கெல்லாம் கேட்பேன், எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, பைத்தியமாடா நீ எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு ஏசு பாடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையை ஒரு பாட்டை மாறிடுச்சு. இந்த மாதிரி பைத்தியம், நான் பைத்தியம்தான். ஏன் பைத்தியம்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களே தெரிந்து கொண்டார். அதனால் ஆண்டவர் கூட நிறையா நான் அவங்க கூட பேசும்போது நான் நிறைய காரியங்களை பார்த்தேன். ஜப நேரங்களில் வசனங்களை கொண்டு நீங்கள் ஜபிக்கத்தை பார்த்தேன். நிறைய பேரை பார்க்கும்போது சும்மா வார்த்தைகளோடு பேசுவாங்க. சாதாரணமாக மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், எங்கனப்போ ஒரு இடத்துல கேட்குற வார்த்தைகளை பிச்சு பேசுவாங்க. ஆனால் ஒரு சில பேருங்க அந்த பாடல் வரிகளை வச்சு வார்த்தையை வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வசனங்களை வைத்து ஜபிக்கும் போது ஊழியக்காரங்கிட்ட வசனம் தான் இருக்கணும். ஆமாம், ஜனங்க அதை தான் பார்ப்பாங்க, அந்த உதடுகளில் என்ன வசனம் வரப்போகுதுன்ட்டு. சும்மா அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவ வார்த்தைகள். அப்போ தேவ வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு அவங்க பைபிள் படிக்காமல் அது வராது. பைபிள் படிக்கிறதுல நேரம். நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிப்பீங்க? நான் வந்து எவ்வளோ நேரம்னா ஒரு புக் எடுத்துனா அந்த புக் அப்படி முடிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு புக் எடுத்து ஒரு நிருபம், ஒரு சுவிசேஷ புத்தகம், ரோமர் ரோமர் ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். சில நேரத்தில் முடிச்சிருவேன், சில நேரத்தில் நான் முடிக்க முடியாது. இப்போ இன்னும் ஒரு சம்பவம் எடுத்துனா அந்த சம்பவத்தை அப்படியே ஃபுல்லாக ஒரு சம்பவம்னா அதில் அப்படியே உட்காந்து அதிலே மூழ்கிடுவேன். எப்படி வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன நடக்குது, எப்படி வந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ கொருந்து பட்டணத்துக்கு எப்படி எல்லாம் பட்டணோட சம்பவம் அது நிருபம் இல்லைங்களா? நான் சொல்லுற சம்பவங்கள் சில கொரிந்தியர் 1 கொரிந்தியர் எடுக்கணும்னு சொன்னால் 1 கொரிந்தியர் ஃபுல்லாக படிக்கணும்னா அந்த சுவிசேஷங்கள் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கீங்க? சுவிசேஷம் அது அந்த மாதிரி இல்லை. நான் சொல்கிற சம்பவங்களை சொல்கிறேன். அது வந்து ஒரு கடிதமாக எழுதுறாரு இல்லையா, கடிதம். அது கடிதம், நான் சொல்கிற சம்பவம். ஆமாம், ஸோ அதனால் சம்பவங்களை நிறைய நான் படிப்பேன். இயேசுடைய சுவிசேஷம், இயேசுடைய காஸ்பல்லாம் ஒரு மிராக்கல் பண்ணுது. இன்னொன்று நிறைய வெளிப்பாடுகளில் நான் இஷ்டப்பட்டேன். நான் பிரசங்கம் பண்ணணுன்னா சும்மா எல்லாருமே அவங்களே படிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து வெளிப்பாடு தான் முக்கியம். நான் எப்போ பைபிள் படித்தாலும் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு எனக்கு கொடுங்க. அந்த வெளிப்பாடெல்லாம் நம்ம வாங்கும்பொழுது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை ஜனங்கிட்ட போய் சொல்லும்போது தான் சபையில் ஒரு வளர்ச்சி வரும், ஜனங்க மாறுவாங்க. நார்மலாக படிக்கிறது அவங்களே படிச்சிடுவாங்களே. இதுதான் ஊழியக்காரனுக்கான பலன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெளிப்பாடை கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா, சத்தியத்து மூலியமாக இருக்கிற இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு. இப்போ உங்கள் சாட்சியை கேட்குறவங்க எத்தனையோ பாஸ்டருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. கண்டிப்பாக ஊழியக்காரனுக்கு இது தேவையான ஒன்று. ஏன்னா நான் இதை பெற்றுக்கொண்டால்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியத்தை வல்லமையாக செய்ய முடியும். அதை நார்மலாக படிக்கிறது அவங்களே படிச்சிருவாங்க, ஜனங்க. கண்டிப்பாக எல்லாரும் படிப்பாங்க, எல்லாமே படிப்போம். ஒரு மெய்ப்பன்னா
ஒரு ஆடு எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு அதை சாப்பிட்ரும். ஆனால் எட்டாததை நம்ம பிச்சு அந்த கோலை வச்சு கொடுக்குறது. ஆமாம், தாழ்ச்சி கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய கோலும் தடி என்ன தேட்டணுமோ அந்த கோல் வந்து தேவையான நேரங்களில் எதிரிகளை துரத்துவதற்கு அந்த கோல் பார்த்திங்கன்னா உயரத்தில் இருக்கிறத தாழ்த்தி கொடுப்பதற்கு இதுக்கு தான் அந்த கோல் தேவைப்படுது. நல்ல ஆண்டவர் நம்ம கையில் மேய்ப்பனுடைய கோலை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உண்மை. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். உங்கள் மனைவி எப்படி ஊழியத்தில் சப்போர்ட்டிங்களா? மனைவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஆண்டவர் வந்து ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லி சொன்னதுக்கு நான் ஒரு 50-60 பாட்டு எழுதியிருக்கிறேன். ஜனங்களுக்கு அது ஆறுதலாக இருக்க ஒரு பாட்டு தான். அதுக்கு மெயின் காரணம் என் மனைவி தான். அதனால தான் நீங்கள் சொல்லாமல் விட்டுருக்கீங்க தான் அதை திரும்ப எடுத்து. என் மனைவிக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ அப்போ போய் ஊழியத்தில் சப்போர்ட் இல்லை. ஏன்னா நான் ஒரு பக்கம் போனால் நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன். யார் நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு சாட்சி இருந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? இப்போ என்னென்னா என் மனைவி வந்து சப்போர்ட்டே கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் போய் சர்ச்சில் எனக்கு சர்ச் தான். அப்போது அவங்க வந்து சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் பார்க்காத, பிரசங்கம் நம்ம கேட்டுன்னு வரும், சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கேட்டுன்னு வந்து நம்ம சொன்னால் நம்ம சண்டை தான் வரும். அன்றைக்கி நிறைய வந்திருக்கிறேன். அப்போது நம்ம இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் மாற்ற முடியல. அந்த ஸ்டேஜை வந்து நம்ம அது வந்து ஆண்டவரை உருவாக்குறது எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த பவுல் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மூட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி சூப்பர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என் மனைவி நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி செம்ம சப்போர்ட்டு. நம்ம ஊழியத்தில் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க எல்லாமே. பட் அன்னைக்கு கர்த்தரை உருவாக்குறதுக்கு ஒரு முள்ளாக இருந்தவங்க, அத்தனை பாட்டுக்கும் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவங்க. ஆமாம், எங்கேயாவது போயிட்டு தான் குத்த தான் உங்களுக்கு எழுத ஆரம்பிக்க. ஆமாம், அந்த ஒரு சூழ்நிலை அப்படி வரும்பொழுது தான் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வரும். கண்டிப்பாக எனக்கு எப்படின்னா ஒரு பாட்டு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக எழுதிடுவேன். அவ்வளோதான். ராகம் வரும், பாட்டு வரும், எல்லாமே வந்துடும். அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவேன். அதை ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய சாங் என்னுடைய சேனல் ஆரோன் பலன் இருக்குது, நிறைய சேனல் இருக்குது பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லோக்கலில் நம்ம கோடம்பாக்கத்தில் சின்னதாக சர்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இது எத்தனையோ சாட்சி பல கண்ட்ரிலேருந்து எனக்கு கால் பண்ணி பல கண்ட்ரியில் தான் என்னோடய சாங்லாம் பாடுறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அந்தளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கிறாரு. அது பெரிய சந்தோஷம். நம்ம எழுதின பாட்டை கேட்டு நமக்கு கால் பண்ணி உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். நம்ம அதான் இந்த மாதிரி சாட்சி, நான் அவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்கல, நாங்கள்லாம் தற்கொலை பண்ணியிருந்திருப்போம் அப்படிப்பட்ட சாட்சி. இந்த ஜீவன் தரும் வார்த்தை இந்த பாட்டெலாம் ஒருத்தர் வந்து நான் சாட்சி திருப்பூர்லேருந்து கால் பண்ணேன். அவர் வந்து சர்ச்சுக்கு போக மாட்டாராம், குடும்ப ஜபத்துலாம் போக மாட்டாராம். ஆனால் என்னோடய சாட்சி நான் இன்னொரு சேனலில் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் கேட்டுட்டு அவர் அவங்க வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்துட்டு இன்றைக்கி வா நம்ம ஜெபிக்கலான்னு அவங்களே கூப்பிட்டாங்களாம். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க மனைவிக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பேசுகிறாங்க, அப்படி உங்கள் சாட்சியில் அப்படி என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லி உங்கள் சாங்கில் என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன், அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சு. அதில் பெரிய டெஸ்டிமனி என்னோட லைஃப்பில். ஸோ இந்த அப்போ எனக்கு கால் பண்ணுறவங்க எல்லாமே கடனில் இருக்கவங்க தான் கால் பண்ணுவாங்க. பல கோடியில் கடனில் இருக்கவங்க கால் பண்ணுவாங்க. அந்த ஜீவன் தரும் வார்த்தை ஒரு 2 லைன் பாடுங்க. அப்படியா? ஜீவன் தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது, என்னை ஆசீர்வதிக்கும் கரமும் அது உம்மிடம் உள்ளது, உம்மை விட்டால் எங்கே போவேன் நேசப்பா, உங்க பாதம் விட்டால் எனக்கு எதுவும் இல்லப்பா, ஆனாதை போல நானும் அடைக்கலம் இல்லாமல் அலைந்தேன், போகும் பாதை தெரியாமல் வழியிலே கலங்கி நின்றேன், வந்தீரே உந்தன் பிள்ளை என்று மீட்டீரே உந்தன் ஜீவன் தந்து, வந்தீரே உந்தன் பிள்ளை என்று மீட்டீரே உந்தன் ஜீவன் தந்து, உம்மை விட்டால் எங்கே போவேன் நேசப்பா, உங்க பாதம் விட்டா எனக்கு எதுவும் இல்லப்பா. வழியில கலங்குற எல்லாருக்கும் தேவன் கூட இருப்பார். கண்டிப்பா. ஆகாருக்கு வழியில கலங்குனாங்க, நீரூற்றாய் வந்திருக்கிறாரு. உங்க பாடல் நிறைய பேருக்கு நீரூற்றாய் போயிருக்குது.
அந்த நீரூற்றினால அந்த தாகத்தை தீர்த்துன்னு தேவனை தேடுவதற்கு ஆண்டு அநேகருக்கு ஆண்டு பக்கமாய் திரும்பதுக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு இன்னும் அநேக பாடல் கொடுக்கணும். அந்த பாடல்கள் இன்னும் விசேஷமாக இந்த ஜாய் டிவி மூலியமாக இன்னும் அநேக பாடல்களை கற்று கொடுக்கும்படிக்கு உங்கள் நிகழ்ச்சி இந்த டிவியில் வரும்போது அநேகர் உங்கள் நிகழ்ச்சினால ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க, அநேகர் மீட்கப்படுவாங்க. உங்களுடைய பாடல் அநேக சபையை தேற்றக்கூடியதான். அநேக சபையில் தேவனுக்கு முன்பாக ஆராதிப்பதற்கு பாடல் பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஊழியங்களில் இன்னும் வளரும்படிக்கு ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஊழியத்தில் இன்னும் வேறு எதனா காரியங்கள் நீங்கள் உயர்வதற்கு மேலே போவதற்கான காரியங்கள் இருக்குன்னா சாட்சியில் சொல்லலாம். நாங்கள் முதல்ல சர்ச் ஆரம்பிக்கும் போது வீட்டில் தான் ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பித்தோம். அது ஒரு வீட்டில் வந்து ஒரு ரொம்ப சின்னது, ஒரு 10 பேர் உட்காரலாம், அதிகபட்சமாக 10 பேர். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடத்த கொடுத்தார். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட், அதில் வந்து ஒரு 30-40 பேர் உட்காரலாம். அது வந்து ஒரு 2 வருஷம் இருந்துச்சு. இது 6 மாதம், இது 2 வருஷம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு இடத்த கொடுத்தாரு. அது வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதில் ஒரு 70 பேர் உட்காரலாம். இது வந்து ஒரு 1.5 வருஷம் இருந்துச்சு. கர்த்தர் இப்போ ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 250 பேர் உட்காரலாம். ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் முதல்லயே கொடுத்துருக்கலாம்? ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் முதல்ல கொஞ்சத்தை கொடுத்து இதில் உண்மையாக இருந்தால் நான் அநேகத்தில் அதிகாரி வைப்பேன். இப்போது ஆக்சுவலி நான் நேற்று நைட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட இப்போ தான் போன வாரம் தான் அந்த சர்ச் ஓப்பன் பண்ணோம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னது, இந்த இவ்வளோ பெரிய சர்ச்சை ரன் பண்ணுறது எனக்கு தகுதியே இல்லை. ஆமாம், நான் அது ஒன்று இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கனவா நினைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சர்ச்சு கொடுப்பாருன்னு தெரியும், ஒரு பெரிய சர்ச் கொடுப்பாருன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாருன்னு நினச்சி கூட ஸோ அதனால் இன்னொன்று அப்பா பாஸ்டர் இல்லை, அம்மா பாஸ்டர் இல்லை, குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. இது வரைக்குமே எங்கள் அப்பா அம்மா யாருமே ரட்சிக்கப்படலை. ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த வசனத்தை பேசும்பொழுது அவர் சொன்ன எனக்கு குறித்திருக்கிறதை சில நேரத்தில் நம்ம விசுவாசிக்க இடத்துல எதிர்பார்க்குறோம், இவங்க செய்வாங்களே, ஆனால் கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க, ஏமாத்துருவாங்க. ஏமாத்து மீன்ஸ் கர்த்தர் அனுமதிப்பார், பார்வோனுடைய இதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார் அவர் அற்புதம் செய்கிறதுக்கு. அண்ணாளுடைய கர்ப்பத்தை அவர் அடைப்பார், அவர் அற்புதம் செய். விசுவாசிகளுடைய இதயத்தை அவர் கட்பார். எனக்கு குறித்திருக்கிறதை அவங்க இவங்க இல்லை, அவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை இந்த சர்ச்சை கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை தான், உனக்கு குறித்திருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல இருக்கிறது. ஸோ இருக்கிற ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுக்கும்போது அந்த கொஞ்சத்தை உண்மையாக நம்ம செய்யும்பொழுது ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம உண்மை இல்லாத இருந்தால் போது அவர் உண்மையாக இருக்கிறார். நம்ம உண்மையினால் தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை. நம்மளுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அவர் உண்மை உள்ளதாக இருக்கிறார், அவருடைய கிருபை கொடுக்குறார். அந்த விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறதுக்கும் அவர் தான் சொல்ல. என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி நீங்கள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக அவர் தான் செய்யணும். இந்த விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறதும் அவர் தான் உதவி செய்கிறார். இயேசுவுக்காக எதிர்காலம். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலிலிருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். பாஸ்டர், நீங்கள் வந்து ஊழியத்தை செய்கிறீங்க. இந்த ஊழியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொஞ்சம் ஜனங்களை வைத்து இவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்யணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் எப்படி கிடைக்குது? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நிறைய பேர் நினைப்பாங்க, எங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ ரெண்ட் கட்டுறோம் இல்லையா மாதத்தில், வேலைக்கு போகிற அவங்களாலே கட்ட முடியல, ஆனால் நம்மளாலே எப்படி கட்ட முடியும் அப்படின்னா சில நேரத்தில் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அதனால வாய்க்கால்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து பல்காக அமௌண்ட் வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? ஆனால் அப்படிலாம் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் காக்காவை அனுப்புவார். அந்த காக்கா எங்கேருந்து வந்தது எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. சில நேரத்தில் விதவைக்கிட்ட ஆண்டவர் போக சொல்லுவார். சில நேரத்தில் வானத்துலேருந்து மண்ணாவை அவர் கொடுப்பாரு. சில நேரத்தில் எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் ஊழியம் செய்யும்போது நம்ம ஸ்டேஜில் நிற்கிறது ஜனங்க பார்க்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்துலாம் வரல, பரலோகத்துலேருந்தே வருதுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ அதனால் ஆண்டவர் தேவைகளை அறிந்தவர். எக்ஸ்ட்ராலாம் தரமாட்டார். இப்போ ரெண்ட்டுக்கு இவ்வளோன்னா அவ்வளோ, அதுக்கேற்ற சப்போர்ட் ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அந்த வசனம் சொல்லிய பிறகு தாவீது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போது இன்னைக்கு ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் அவங்கள பார்க்கறத விட
கர்த்தரை தான் பார்ப்போம். கர்த்தரை பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கண்டிப்பா நான் தைரியமாக சொல்லுவேன். இந்த 6 வருஷம் ஊழியத்தில் நான் சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு நம்ப வச்சார், 1000 ரூபாய்க்கு நம்ப வச்சார், இப்போல்லாம் இப்போ லட்சத்துக்கு நம்ப வைக்கிறாரு, சீக்கிரம் கோடிக்கு நம்ப வைப்பார். உண்மை. கோடம் பக்கத்தில் சொந்தமாக நாங்கள் இடம் வாங்குவோம், சொந்தமாக சர்ச்சை கட்டுவோம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். உங்களை அதற்காகத்தான் அழைத்திருக்கா. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல ஒவ்வொரு ஏரியாவாக ஏறி இறங்கினேன். நான் இந்த ஸ்டுடியோலாம் இறங்கினேன். அவங்களுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்காக ஓடின ஓட்டங்களில் தேவன் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்லிட்டுருக்கோமே, உங்களை ஆசீர்வதிப்பா, தேவன் உங்களை நடத்துவார். நீங்கள் நேர்களே இவ்வளோ நேரம் ஜாய் டிவியில் ஆரோன் பாலாவுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆரோன் பாலாவை கர்த்தர் உயர்த்தினவர். அவர் கண்ணீரின் பாதையில் உடனேலாம் உயர வரலங்க. அவர் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பிடித்து கொண்டு இரவெல்லாம் ஜபித்து தேவனை பார்த்து அமர்ந்து என் தேவைகள் இதுதான் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை கொண்டு பாடல் எழுதும்போது அவர் நெருக்கப்பட்டிருந்தாலும் அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் நிறைய பேரை தூக்கி விடுகிற மனிதனாய் மாறினார். அந்த தூக்கி விடுறதுனால்தான் தேவன் இவளுக்கு துணையாக இருந்து, ஏன்னா நெருக்கப்பட்டிருக்க நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லாமல் அவர் மற்றவர்களை தூக்கி விடுகிற ஒரு மனிதனாக இருப்பதனால தேவன் இவரை ஆசீர்வதித்தார். இவரை கொண்டு அநேக விசுவாசிகளை இன்றைக்கு தேற்றி கொண்டிருக்கிறார். அநேக சபைகள் இவரால் பலப்பட்டு கொண்டிருக்குது. ஏன் என்று சொன்னால் இவருடைய பாடல் மூலியமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு, இவருடைய பாடல் மூலியமாய் தேவனை தேடும்படிக்கு, இன்றைக்கி பின்மாற்றமாய் போனவர்கள் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு இவருடைய பாடல் ஒரு காரணமாக இருக்குது. நீங்களும் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜாய்டி நேயர்கள் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்களும் தேவனை தேடுங்கள். உங்களுடைய சாட்சியம் இதே டிவியில் ஒளிபரப்பணும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களையும் ஆஸ்வதிப்பார். ஆஸ்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722228882.